எதுவுமே இல்லை ப்ரோ. என்ன ஸ்டோரி என்ன எதுவுமே எதிர்பார்த்தாலும் இல்லை ப்ரோ. நான் சொந்த காசுல சூனி வச்சுக்கிற மாதிரிண்ணே. முருகதாஸ் தர்பார் படத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கல்ல, அந்த படத்தில் எப்படி வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆச்சோ அந்த மாதிரி இந்த இடம் இருக்கும். கம்பேக்கு நல்ல ஸ்டோரி இருந்தால் கம்பேக் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டோரி இருந்தால் ஒன்றுமே வந்து தமிழ் ரசிகர்களை முட்டாளா நினைச்சுக்கிறாங்க. படம் கதை வந்து ரொம்ப சொதப்பி வச்சிருக்கேன். பிலோ ஆவரேஜ் தான். எதுவுமே இல்லை ப்ரோ. என்ன ஸ்டோரி என்ன எதுவுமே எதிர்பார்த்தாலும் இல்லை ப்ரோ. வாடா படம் நினைச்சேன். படமா நான் சொந்த காசுல சூனி வச்சுக்கிற மாதிரிண்ணே. தமிழ் டைரக்டருங்க வந்து தமிழ் ரசிகர்களை முட்டாளா நினைச்சுக்கிறாங்க. இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்குள்ள நைட்டோட நைட்டா போய் ஆப்ரேஷன் சிந்தூர்னு தூக்கிட்டு வராங்க. 2 ரவுடி பசங்களை பிடிக்க முடியலையா, அது ஒரு பைத்தியக்காரனை வச்சு பிடிக்கிறாங்களாம். என்னையால முடியலன்னு என்னையாவே கேவலப்படுத்திட்டாங்க தலைவரை. அட ஏங்க தலைவரை இல்ல அது வேண்டாம் அப்படிங்க சொல்லலாம். அவர் ரியல் ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். விஜய் ஜமால் அவர் ஸ்டார்டிங்லேயே அவர் தான் வந்து இன்ட்ரோ, கிளைமேக்ஸ் வில்லன் அவர் தான் வந்து ஹெட்டு. அவரோட ரோல் துப்பாக்கி அளவுக்கு இருக்குதுங்களா இல்ல அதோட கொஞ்சம் கம்மி தான்? துப்பாக்கியில் வந்து அவர் வந்து பிரெயின் யூஸ் பண்ணியே படத்தை வந்து கதையை நகர்த்திருப்பாரு. இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபிசிக்கல் ஃபைட் தான். ஸோ அதனால் படத்தில் இன்னொரு சர்ப்ரைசர் வந்து டான்சிங் ரோஸ் இருப்பார். ஆனால் அவரை பார்த்தா டான்சிங் ரோஸ் மாதிரி தெரியும். அந்த கெட்டப்பில் தான் இவர் இருப்பார். நல்லா தான் இருக்கும் அவர். ஓகே, ஓவராலாக இந்த படம் வந்து 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க? 10க்குனா ஒரு 6.5 7 அந்த மாதிரி தான் தருவேன் நான். ஏன்னா இந்த கதைக்கு இன்னுமே வந்து உழைக்கணும். ப்ளஸ் வந்து சமந்தா போட்டுருலாம். அந்த படத்துக்கு வந்து சமந்தா வந்து இனிமேல் சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா பர்ஃபெக்டாக ரீச்சபிள் ஆகிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட லுக்கை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாம். அவர் வந்து நார்மலைஸாகவே லுக்காகவே வந்திருப்பார். அதனால லேக் வந்து கதையில் இன்னுமே வந்து என்ன சொல்கிறது, நார்மலைஸான கதையை இது வந்து ஆக்கிட்டாங்க. கதை வந்து எங்கெங்கேயோ போகும். தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வந்து கதை நடக்கும். பட் வந்து எங்கெங்கேயோ போகும். இது வந்து ஆப்ரேஷன், அதாவது சீக்ரெட் ஆப்ரேஷன் அப்படின்ற பேரில் வந்து யார் கைக்கோ மாற்றுறது, இவங்க வந்து அவங்கள கொள்வது, துப்பாக்கி கலாச்சாரம், அதாவது ட்ரக்ஸ் மாஃபியா அப்படின்ற மாதிரி இது வந்து கன் மாஃபியா, அதை அழிக்கிறது தான் வந்து கதை. ஸோ அதில் எடுத்துகிட்டு போகிறதுல வந்து லேக் ஆகிருக்கும். இல்லைங்க, பேன் இண்டியாலாம் இது இல்லைங்க. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனோட அமரன் படம் ஒன்று இருக்குது. அது வந்து 300 கோடி அடிச்சிச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதில் பாதி கூட இது வாய்ப்பு இல்லை. நார்மலஸாக நீங்கள் பார்க்கலாம். மற்றபடி இதில் ட்ரோல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. இல்லைங்க, அந்த அளவுக்குலாம் கம்பேர் இருக்காது. முருகதாஸ் தர்பார் படத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கல்ல, அந்த படத்தில் எப்படி வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆச்சோ அந்த மாதிரி இந்த இடம் இருக்கும். அதோட ரொம்ப மொக்கம்லாம் சொல்ல முடியாது. பார்க்கலாம், ஒன் டைமில் வந்து வாட்ச் பண்ணலாம். பார்க்கலாங்க, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. வயலன்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னல, ட்ரக் மாஃபியா. அந்த பக்கம் லோகேஷ் ட்ரக் மாஃபியான்னு எடுக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரம்ட்டு கன் எடுத்து படப்படன்னு சுடுவாங்க. மற்றபடி ரத்தம் ரொம்ப தெரிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி இல்லைங்க, துப்பாக்கி கஜினிலாம் மிஸ் பண்ண மாதிரி இல்லைங்க. சிவகார்த்திகேயனோட ஹீரோ படம்னு ஒன்று இருக்கும். அதுவும் அப்புறம் வந்து மாவீரன் படம்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பாதி கொஞ்சம் அடி வாங்கிட்டு இது வந்து அடிப்பார். அதுக்கப்புறம் ஹீரோ படத்தில் வந்து மக்களை காப்பாற்றுறேன்னு வருவார். அதை ரெண்டுமே தான் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு நார்மலைஸான ஒரு படம். துப்பாக்கி கஜினி கூடலாம் கம்பேரே பண்ணாதீங்க நீங்கள். அது வந்து எப்படி, அதில் வந்து கஜினி வந்து சூர்யாவுக்கு வந்து டபுள் லுக் இருக்கும். துப்பாக்கி வந்து விஜய்க்கு வந்து டோட்டலாக அதுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருந்த கதையோட துப்பாக்கியில் வந்து அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், லுக்கிலேருந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். பட் நார்மலாக தான் இருக்கார் அவர். லுக் வைஸ் படி நார்மலாக தான் இருக்கார். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைங்க, ஸ்டாண்டலோன் மூவி தான் அது. 10க்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்னா 6.5 கொடுக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஒரு 2-3 இடத்துல ஸ்லோ ஆகுது. அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லா படத்துலையும் வர மாதிரியே தான் இதுலேயும் இருக்குது. ஸோ லவ்க்கோசரம் தான் வந்து ஹீரோவே இதை பண்ணுறாரு. அந்த மாதிரி கொண்டு போயிருக்காரு முருகதாஸ். ஸோ அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 75% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. துப்பாக்கி அதான் முருகதாஸ் சொன்ன மாதிரி துப்பாக்கி சாயலில் வந்து பாதியும் கஜினி சாயலும் பாதி ஸ்கின் ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி. முருகதாஸுக்கு கம்பேக்காக இருக்கும் 75%. அதுதான் கதை வந்து துப்பாக்கியில் வந்து சீப்பர் செல்ஸ் மாதிரி, இதில் வந்து கன் வந்து தமிழ் மக்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கஜினி மாதிரி போராடணும் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கதை. அமரனுக்கு அப்புறம் இது பிளாக் பஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பிளாக் பஸ்டர் தான். அது வந்து இனிமேல் ஆடியன்ஸ் வந்து பார்க்குறத பொறுத்து இருக்குது.
ஸோ பர்சனலாக என்னை பொறுத்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, நம்ம பார்க்கலாம், நல்லா ஜாலியாக இருக்கும். ஓகே ப்ரோ, படம் எப்படி இருந்துச்சு? படம் எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜ் தான். சிவகார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருக்காரு, அவர் மேலே எந்த குறையும் இல்லை. மற்றபடி படம் கதை வந்து ரொம்ப சொதப்பி வச்சுருக்காங்க. ஒரு பொண்ணுக்கோசரம் வந்து அவர் எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கலான்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை வச்சு தான் முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு தான் மெயின். நம்ம துப்பாக்கி கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சோ அதோட கொஞ்சம் எக்ஸ்டர்னல் வெர்ஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. அதனால் சிவகார்த்திகேயன் பார்க்கலாம் இந்த படத்தை. நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த பாட்டுக்கு அசரம் பார்க்கலாம். படம் லென்த்தா இருக்கா இல்ல கரெக்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொஞ்சம் பிடிக்கிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல ஓகே தான், செகண்ட் ஹாஃப் சண்டை நல்லா பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லேக். முருகதாஸ் கம்பேக்கா? அது அவர் படம் மாதிரி இல்லை. டேரக்டர் தான் சொல்றீங்க? அவர் படம் மாதிரி அந்த அந்த ஃபீல் இல்லை. நான் அது மதுராசி படம் எப்படி? எனக்கு பிலோ ஆவரேஜ் தான். பிலோ ஆவரேஜ். எதனால? ஏன்னா ஏஆர் முருகதாஸ் அவர் எடுத்த படத்தை அங்கங்கே வச்சிருக்காரு. அதனால இது இந்த ஸ்டோரி ஃபுல்லாக அவரோட ஸ்டோரி மாதிரியே தெரியல. அவர் படத்தை எடுத்த படத்தை அப்போ அங்கங்கே வச்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தெரியல, அவங்கள தான் கேட்கணும், கதைக்காரங்க எடுத்தவங்க தான் கேட்கணும். பேர் வச்சுக்கிறாங்க சும்மா. ஓகே, அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க இருக்கனால தான் நான் படமே. ஒரு லவ்னால ஒரு பையன் வந்து அழியறதுக்கும் ரெடி ஆவான், அழிக்கிறதுக்கும் ரெடி ஆவான் அப்படின்றது தான் படம். அவன் அழியறதுக்கு ஃபர்ஸ்ட் வருவான், அப்புறமேட்டு அழிக்கிறதுக்கு வருவான். அந்த லவ் அது இருந்தனால தான் படமே. அனிருத் மியூசிக் எல்லா இடத்துலையுமே, எந்த இடத்துலையும் கேப் விடாம மியூசிக் அடிச்சுட்டே இருக்கிறாரு எல்லா இடத்துலையும். இப்போ வர படத்தை அனிருத் தான் தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த படத்தையும் அனிருத் காமெடி நம்மளே என்ன சிரிச்சிருக்கலாம் இருக்கும். காமெடி இருக்கு. ஒரு சில இடத்துல அது வந்து சீரியஸாக தான் இருக்கும், ஆனால் அது சீரியஸாக பேசுறது தான். ஆனால் அது காமெடி சீக்வன்ஸ் பண்ண முடியும். ஆக்ஷன் ஃபிலிம் தான். படம் வந்து ஹிட் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், பிளாக் பஸ்டர். ஹிட்டெல்லாம் ஆகாது, ஆவரேஜ். அவரும் அதான் இந்த படத்துலையும் பண்ணுறாரு. அவருக்கு தனியாக ஒரு ஸ்கோப்லாம் அவர் தனியாக படம் பண்ணால் தான் நல்லா இருக்குது. இந்த படத்தில் அவரும் கேமியோ ரோல் மாதிரி தான். இன்னொரு தமிழ் சினிமா கம்பேக் மறுபடியும் வருவாரா? கம்பேக்கு நல்ல ஸ்டோரி இருந்தால் கம்பேக் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஸ்டோரி இருந்தால் ஒன்றுமே முடியாது. ஏன்னா தெரியுதா இல்ல படம் எனக்கு பிடிக்கல. எதனால பிடிக்கல? ஏன்னா இது பிடிக்கலாம் எனக்கு தெரியல. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நல்லா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நல்லா இருந்த படம். மியூசிக் ஒருத்தனம். ஆல்ரெடி தெரிஞ்ச கதை மாதிரி இதால புதுசா எனக்கு துப்பாக்கி படம் ரெஃபரன்ஸ் அப்பப்போ வந்து அப்படி இருந்துச்சு, கம்பல்சரி வந்துச்சு. விஜய் சாயல்லாம் வருதா? லைட் வரலாம், அப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் துப்பாக்கி படம் இது வந்து சாயல் வந்துச்சு. முருகதாஸ் கம்பேக்